Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. இந்திய திருநாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களை பற்றி முன்னாள் மாநில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தரக்குறைவாக ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார். அதை கண்டிக்கும் விதமாக தூத்துக்குடி மாவட்ட காங்கிரஸ் சார்பாக மாவட்ட காவல்துறையிடம் முறையாக அனுமதி பெற்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதற்கு வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் இன்றைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட கழக முன்னேற்ற செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவர்களுடைய உறவினர் உபரி சங்கர் அவர்களின் தூண்டுதலின் பேரில் முறைகேடாக மதுபானங்களை விற்கக்கூடிய நபரும், முறைகேடாக ரேஷன் அரிசி கடத்தல் நபர்களும், திமுகவை சேர்ந்த நபர்கள் முறைகேடாக அவர்களின் தூண்டுதலின் பேரில் எங்கள் கட்சி வார்டு தலைவர் காமராஜ் அவர்களின் வீட்டில் அமுதாநகரில் வைத்து அவர் வீட்டில் முன்பு நிறுத்தி வைத்த ஆட்டோவையும் மற்றும் அவர்கள் வீடு புகுந்து பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கியுள்ளார் என்பதை புகார்மனாக தென்பாக காவல் நிலையத்தில் அளித்துள்ளோம். அதைத் தொடர்ந்து தென்பாக காவல் நிலையத்தினர் 3 நபர்களை கைது செய்து உள்ளனர். நாங்கள் கூறுவது என்னவென்றால், இந்த தூண்டுதலுக்கு காரணமாக இருந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் மேலும் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு நோக்கில் தொடர்ந்து செயல்படுவதை கண்டித்தோம். அவர் மீதும் அவரது உறவினர் மீதும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூறி இன்று தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு அளிக்க வந்துள்ளோம். கைது நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை நாங்கள் அவர் மேலே சொல்கிறோம், ஓப்பனாகவே சொல்லுதோம். அவங்க தொடர்ந்து கட்சிக்காரங்களுக்கு பல இன்னல்களை மறைமுகமாகவும் கூலிப்படைகள் மூலமாக தொடர்ந்து விட்டு வராங்க. அதனால் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு நேற்று கூட தூத்துக்குடி முத்தியாவரம் மெயின் பஜாரில் எங்கள் கட்சிக்காரங்க 57 வார்டு காங்கிரஸை சேர்ந்த திரு புலவர் கணேசன் அவர்களை தாக்கியிருக்காங்க, மர்ம நபர் தாக்கியிருக்காங்க. அவர் காங்கிரஸுடைய பெரும் பற்றாளர். எப்படி தொடர்ந்து யார் ஏவி விடுதாங்கன்னே தெரியல. ஆனால் அந்த ஏவி விடுறதுக்கெல்லாம் தலைவர் நாங்கள் நினைக்கிறோம் கூலிப்பட தலைவன் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருப்பாரோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் காங்கிரஸ் கட்சியில்.